உங்களை நீங்களே பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஃபிசிக்கலி மென்டலி உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு, யாரோ எங்கேயோ சொன்ன ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்பி நீங்கள் ஒரு அசம்ஷனில் உங்களை ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளி, எனக்கு நான் ஆசைப்படுறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, நடக்குமானே உங்களை ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளிக்கிறீங்க. அந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறீங்க. இன்னும் டீப்பாக சொல்லணுன்னா புலம்புறீங்க. வை பிகாஸ் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ் சக்ஸஸ்ஃபுல் 3 பேட்சஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட திருப்பி நாங்கள் பேசும்போது, பிகாஸ் வி ஆர் இன் டு கனெக்ட் ஆல்வேஸ், அப்போ பேசும்போது கிளாஸில் நடக்கிற சில ஒர்க் ஷாப்ஸில் நாங்கள் ஒன் கான்வர்சேஷன் வச்சுக்கும் போது, அதனால தான் எங்கள் கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் கிடையாது. ஸோ பேசும்போது இந்த ஒரு விஷயந்தான் ட்ராபேக்காக இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். சரி, இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டுருவோம். அப்படிங்கும்போது இந்த கந்த சஷ்டி விழா இந்த 6 நாள் இந்த கிளாஸ் நடக்கும்போதும் சரி, இதை பேசலான்னு யோசிக்கும் போதும் இருந்துச்சு. அதனால் வேண்டாம், ஹோல்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேசலாம், அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அகெயின் ஒரு டிஸ்க்ளைமரோட ஸ்டார்ட் பண்ணுறேன். யாரோட பிலீஃபையும் உடைக்கிறக்கோ தப்புன்னு சொல்கிறக்கோ இந்த வீடியோ கிடையாது. சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், அவங்க எல்லார் மேலேயும் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. அவங்க எந்தெந்த புக்கில் இருக்காங்களோ அந்தந்த புக்கில் அவங்க சேஃபாக இருக்கட்டும். பட் நான் என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணது எது உண்மை நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ, என்னை பொறுத்த வரைக்கும் அதை தான் நான் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அகெயின் இப்போது அந்த மாதிரி ஒரு கான்டென்ட்டோடு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். எனவே அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். யாரெல்லாம் கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன் எந்த மாதிரி விரதம் இருந்தீங்க அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 6 நாளும் எப்படி அந்த விரதத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான பதில் இந்த வீடியோவோட எண்டில் இல்லை நடுவில் கூட நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த யூனிவர்சல் லாஸை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன், சரிங்களா? எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே லா, எப்படி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸில் நம்ம எல்லாருமே இப்படி தூக்கி போட்டால் இப்படி கீழே விழுகும் அப்படிங்கிறது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், கிராவிடேஷ்னல் லா இல்லையா? ஸோ அந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருமே மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து மேக்ரோ வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. யார் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சிட்றாங்க. இதில் பெரிய ஒரு சர்ப்ரைசிங் விஷயம், சிலருக்கு ஷாக்கான விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரடிக்டாக சொல்கிறாங்களோ, கிளாரிட்டியோடு இருந்துடுறாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிட்றாங்க. இல்லை எல்லோரும் இது தான் பண்ணுறாங்க, நானும் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்களுக்கே தெரியாமல் தோற்று போய்ட்றாங்க. ஏன் தோற்று போகிறாங்க அதுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னோடய பழைய வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். அதுக்காகவே ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹாப்பியாக இல்லைன்னா, ஹாப்பினஸ், சந்தோஷம், ஸ்மைல், இன்டர்னல் ஹாப்பினஸ் அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற எந்த விஷயத்தையுமே நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. இதை எப்படி வேணால் யோசிச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்புங்கிற புக்கை தலைகீழ கொட்டி உதறி தட்டி குலுக்கி எப்படி வேணால் பண்ணி யோசிச்சுக்கோங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் நினச்சதை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். தேர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட் நீங்கள் தூங்குற வரைக்கும் நிறையா விஷயங்கள் உங்களை தாண்டி வரும். நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, நீங்களாக போவீங்க. சில விஷயம் உங்களை தேடி வரும். அதெல்லாம் வேறு. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, அச்சீவ் பண்ணிட்டீங்க, அது உங்களை தேடி நடந்துருச்சுன்னா அதை நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நடந்திருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கோங்க. இதை உண்மையாகவே ஒத்துக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது பாயிண்ட் நம்பர் 1. இப்போ இந்த கந்த சஷ்டி விஷயத்தில் நான் சொல்கிறேன். நான் எனக்கு முருகர், திருச்செந்தூர் முருகர் மேலே, திருச்செந்தூர்னு இல்லை, ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு திருச்செந்தூர் முருகர் மேலே பயங்கரமான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, சரிங்களா? போன வருஷம் நானுமே சஷ்டி விரதம் இருந்தேன். பட் நான் இருந்த விரதம்
நான் சொல்கிறேன் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னோடய விரதம் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தது தான் என்னோடய விரதம். நான் சாப்பிடாம பச்சை பட்டினி விரதம், பால் மட்டும் சாப்பிட்றது, மிளகு மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரி நான் இருக்கலை. சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் சாயந்தரம் சாப்பிட்டேன். மற்ற நாளெல்லாம் 3 நேரமும் சாப்பிட்டேன். நான்வெஜ் மட்டும் சாப்பிடல. எனக்கு தெரிஞ்ச விரதம் இது. நான் திருச்செந்தூரில் போய் தான் அதை இது பண்ணேன். அதை அந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சஷ்டி விரதம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கன்னு நிறைய பேர் இருந்தாங்க. ஒரே அடி தட்டி சண்டை, பயங்கரமான ஒரு இஷ்யூலலாம் வந்து விரதம் வந்து இருந்தாங்க. என்னோடய க்ளோஸ் ஸ்டூடெண்ட்டே. ஓகேவா? நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு தன்னை வந்து வருத்திக்கிட்டெல்லாம் விரதம் இருந்தாங்க. விச் மீன்ஸ் 6 நாளுமே, சொல்லப்போனால் 7 நாளுமே வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சு, வெறும் ஒன்லி வாட்டர் மட்டுமே குடிச்செல்லாம் விரதம் இருந்தாங்க. ஓகே, அதாவது ஓகே, அந்த டைமில் என்ன ஆச்சு, நான் எதை கவனித்தேன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஃபுட்டுங்கிறது நம்ம பாடிக்கு ஒரு எனர்ஜி, நம்ம ஆறாக்கு ஒரு எனர்ஜி வேணும். நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னது தான் இந்த வீடியோலேயும் நான் வந்து சொல்கிறேன். உங்கள் ஆறாக்குன்னு ஒரு எனர்ஜி வேணும். இந்த மாதிரி கடும் விரதம், கடும் தவத்துலலாம் இருந்தாங்கல்ல சில மகான்கள், சில சித்தர்கள், அவங்களாம் தன்னோட ஃபுட்டுக்கு வந்து மேபி எனர்ஜி உள்ள இன்டேக் எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அவங்க ஆறாவை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுப்பாங்க. லைக் மெடிடேஷன்லேயே இருக்கிறது, மலைப்பிரதேசத்தில் இருக்கிறது, கோயில்கள்லேயே இருந்து அந்த வைபை இது பண்ணுறது. அப்போது ஆறாவோட சோர்ஸ் அதிகமாக இருக்கும் போது இந்த ஃபுட் லெவல், அந்த பாடி எனர்ஜி டவுனாக இருந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அப்போ என்னாகும், ஆறா ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு மனுஷனால் எதை வேணால் அச்சீவ் பண்ண முடியுங்க, எதை வேணால் அச்சீவ் பண்ண முடியும். இது உண்மை. ஓகே, ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கே வரேன். சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்மளே வருத்தி என்னெல்லாம் ரொட்டீன் ஒர்க்கோ எல்லாத்தையுமே பார்க்குறது, படியேறி வர்றது, முருகனை பார்க்குறது, சிலர் 6 நாளும் படியேறி முருகனை வெறும் வாட்டர் மட்டுமே எடுத்துக்கிட்டு பார்க்குறது. அப்போ என்ன ஆகிடுறாங்கன்னா, ஆள் அப்படியே இப்படி ஆயிடுறாங்க. ஓகே, அண்ட் வந்து ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு இன்செக்யூரிட்டி, சிலர் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து தனக்கு மேலே தானே போட்டுக்கிறாங்க. ஓகே, இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்குமா, இது நடக்குமா. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து உண்மையாகவே ஆசைப்படுறீங்க, அந்த கோலை வைக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, யூனிவர்ஸ், அந்த கடவுள், உங்களோட இன்டர்னல் ஆரா அதை கண்டிப்பாக நடத்துறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் உங்களை வருத்திட்டு நீங்கள் ரொம்ப டவுன் ஆகி டவுட்ஃபுல்லாக, செல்ஃப் டவுட்டோட, ஒரு டிப்ரெஷனோட ஒரு விஷயத்த பண்ணும்போது அது நடக்காது. நான் இப்போ வரைக்கும் சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியல. பேலன்ஸ்டாக இருக்கணும் 2 எனர்ஜியுமே. இது டவுன் ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகணும். யுவர் இன்டர்னல் ஆரா எனர்ஜி ஷுட் பி ஹை. அதை பண்ணுறதுக்கு வந்து அதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்களான்னு கேட்டால் இல்லை. இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க, இவங்க எங்கே அவங்க அதை பண்ணுறாங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மந்த்ராஸ், மெடிடேஷன், அவங்க எங்கே இருந்து அதை கடைப்பிடிக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குல்ல. பட் உங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு. இப்போ இந்த சஷ்டிங்கிறனால நான் இதை சொல்கிறேன். ஜென்ரலாகவே நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ, பணமோ பேரோ புகழோ ரிலேஷன்ஷிப்போ உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறனால அது உங்கள் கிட்ட வராது. இது என்னோடய கிளாஸில் நான் வந்து ஆன் ஃபேஸ் நான் சொல்லுவேன். யார் இதை வந்து என்கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வந்து பேசினாலும் நான் சொல்லுவேன், when your frequency is high, நீங்கள் பாசிட்டிவாக ஹாப்பியாக, உங்கள் ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்குது, உங்கள் ஆரா நல்லா பலமாக இருக்குன்னா எதனாலும் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். இதுதான் உண்மை. இதுதான் 101% உண்மை. மற்ற விஷயங்கள் இது வந்து நாட் ஓன்லி அபவுட் ஃபாஸ்டிங். எதில் நீங்கள் உங்களை போட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாலும் அது இட்ஸ் எ வெயிட். சரிங்களா? ஒரு 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 கஷ்டம், ஒரு பெயின்னா என்ன, அது வந்து அதுக்கு ஒரு வெயிட் இருக்குது, அதுக்கு ஒரு இன்டென்சிட்டி இருக்குது. அது உங்களை போட்டு அமுத்திரும். நான் விரதம் இருக்கிறேன், ஐயோ நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சுருண்டு படுத்துட்டு இருந்தால் என்ன நடக்கும்?
அப்புறம் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்துருச்சாலும், நான் விரதம் இருந்தாலே இப்படி ஆயிடுது, நான் கோயிலுக்கு போனேன் அதை அட்ராக்ட் பண்ணுறது நீங்கள் தான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த காமெடியும் பண்ணுவாங்க. இந்த கோயிலுக்கு போனாலே மேம் எனக்கு பிரச்சனை, மேம் நான் அந்த வீடியோ பார்த்தேன், உங்களுக்கு நீங்கள் சொல்லி நான் அந்த கோயிலுக்கு போனேன், ஆனால் அங்கே போகணுன்னு நினச்சாலே எனக்கு ஒரே தடங்கல். வெளியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியே நடக்கிற பல விஷயங்களுக்கு எல்லா விஷயங்களுக்குமே உங்கள் தாட்ஸும் உங்கள் ஃப்ரீக்குவென்சியும் தான் காரணம். அதை ரொம்ப நெகட்டிவாக லோவாக வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை எப்படி எதிர்பார்க்குறீங்க? அது எப்படி நடக்கும்? அது நடக்காதுல்ல. அது நடக்கணும்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும். இன்டர்னலி தேவையில்லாத அழுக்குகள், பேகேஜ், ட்ரைனேஜ் எல்லாம் வாஷ் அவுட் பண்ணி விட்டுறணும். தேவையான விஷயங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பர்டிகுலர் விஷயமோ, ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டோ, ஒரு பர்டிகுலர் பர்சனோ உங்களை பாதர் பண்ணுறாங்க, உங்கள் எனர்ஜியை டவுன் பண்ணுறாங்கன்னா புஷ் தெம் அவுட். அதுலேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் உங்கள் லைஃப்பில் வரும். ஒரு பர்சனை, ஒரு பர்டிகுலர் இடத்த நீங்கள் தவிர்த்து உங்களுக்கு நல்லது கொஞ்சம் டப்புன்னு நடக்குதுனாலே அதை விட ஒரு பெரிய பாசிட்டிவ் சிம்டம் எதுவுமே கிடையாது. உங்கள் சைக்காலஜி வந்து உங்களை சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணும், ஓகே. பட் ஆனால் அந்த சிம்டம் எல்லாம் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கே, அதிலெல்லாம் யாருமே அவங்களோட ஃபோக்கஸை போடுறதே கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி தலையில் வச்சுக்கிறது, மனசில் வச்சுக்கிறது, சுருண்டுறாங்க. அப்படியே நிமிர்ந்து உட்கார வைக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அந்தளவுக்கு பெயின். பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது யூ காட் அன் இன்ஜுரி, உங்களுக்கு வந்து காலில் ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ப்ராப்பரான அந்த போனில் பிரச்சனையாக ப்ராப்பராக அது ரிலேட்டடான ஒரு டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஹீல் ஆகுறோம். இன்டர்னலி அந்த மாதிரி யாரையும் அப்படி பார்த்துக்கிறது இல்லை. அப்படி கைட் பண்ணுறதுக்கும் இந்த உலகத்தில் ஆளுங்க ரொம்ப 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 கம்மி. நல்ல விதத்தில் கைட் பண்ணுறதுக்கு, பயப்படுத்துறதுக்கு தான் ஜாஸ்தி இருக்காங்க. இதை நீ செய்யலைன்னா நீ அவ்வளோதான், இது நீ இப்படி தான் இருக்கணும். எந்த கடவுளும் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட சொல்கிறேன், நான் சாப்பிடாம இருக்கேன் 15 நாள் நான் சாப்பிடாமே இருக்கேன்னு நீங்கள் ஒரு கடவுள்கிட்ட கேட்டு, அவர் மேபி உங்கள் டிசிப்ளினை பார்த்து வேணால் சந்தோஷப்படுவார். ஆனால் அதனால கடவுள் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு எந்த வார்த்தையும் கொடுக்க மாட்டார். அதுக்கு ஒரு 15 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு அந்த நீங்கள் ஆசைப்படுறது கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். ஏன்னா நீங்கள் ஃபுட்டை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க, இன்னொருத்தவங்களோட வயிற்றை நிறைக்கிறீங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவங்க வந்து ஒரு நல்ல எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இவங்க நல்லா இருக்கணும், நம்மளுக்கு ஃபுட்டு கொடுத்தாங்களேன்னு நினைக்கிறாங்க. அந்த ரேடியேஷன், அந்த எனர்ஜியெல்லாம் கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு நல்லது நடக்கும். நான் சாப்பிட மாட்டேன், ஐயோ நான் சாப்பிட மாட்டேன், ஐயோ தண்ணி கூட தொட மாட்டேன், இதனால் என்ன நடக்கும்? கடவுள் முருகர் வந்து வேல் எடுத்துகிட்டு கிடுகிடுன்னு கீழே வந்து, மகளே ஐயோ எனக்காக நீ இப்படிலாம் இருக்கே. நாட் ஓன்லி அபவுட் கந்தசஷ்டி ஃபாஸ்டிங்ஸ் அண்ட் இது யோசிச்சுக்கோங்க. நானும் இருந்திருக்கேன். பட் நான் வந்து என்னை வருத்திக்கிட்டு நான் இருக்க மாட்டேன். நான் வந்து என்னை அந்த இடத்துல வந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறேன். நான் வந்து எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ், சாக்லேட்ஸ், நான்வெஜ் அதெல்லாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் இதெல்லாம் பண்ணாமல் இந்த 6 days இருப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நீங்கள் நல்லா ஃபஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு பக்தி எந்த இடத்துலையும் குறையலை. பக்தியை நான் வந்து எந்த இடத்துலையும் தப்பாக பேச மாட்டேன். அந்த மெத்தடாலஜி தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், இந்த கந்தசஷ்டி இந்த டேஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா பேருக்கு எங்ககிட்டேருந்து கிஃப்ட்ஸ் போகுது, நிறைய பேருக்கு சர்ப்ரைசஸ் கொடுத்தேன், நிறைய பேரை வந்து நான் என்னால் முடிஞ்ச மாதிரி சந்தோஷப்படுத்தினேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் லைவாக பார்த்தாங்க. அந்த கிளாஸ் நடக்கும்போது இதை சொல்லி காமிக்கணும் அந்த மாதிரி இல்லை. ஒரு பாட்டி வராங்க, வேஸ்ட் பொறுக்குறாங்க, அவங்களுக்கு நான் டக்குன்னு போய் கேஷ் கொடுத்தேன். இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ பாட்டி கிடைக்கும்னு கேட்டேன். 150 ரூபா கிடைக்கும், 120 ரூபாய் 150 ரூபா கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் 500 rupees தூக்கி கையில் கொடுத்தேன். அவ்வளோ ஹாப்பி. அவங்க கண்ணில் அதை நான் பார்க்குறேன். இதெல்லாம் செய்ய நம்ம லைஃப் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பிளெஸ்டாக இருப்போம். அவ்வளோதான். இதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தானே சப்ரெஸ் பண்ண சில முருகர் டிவோட்டீஸை நான் கூடவே பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது சொல்லணும் அப்படின்ட்டு. இதெல்லாத்தையும் விட ஹைலைட் வந்து இன்னொருத்தங்க வந்து
நல்லா இருக்கக்கூடாது, அவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதுவும் ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தங்க தான் விரதம் இருக்காங்க. அது ஓப்பனாக என்கிட்டயே சொல்கிறாங்க. இது எங்கே போயிட்டுருக்குன்னு பாருங்களேன். 6 நாள் இப்படி விரதம் இருந்தால் அவங்க லைஃப் இப்படி ஆயிடுமா. இப்படி இவங்க விரதம் இருந்தோன்னா முருகர் போய் சூரபத்மனை பண்ண மாதிரி இவங்களோட ஆப்பனண்ட்டை குத்தி எடுத்துருவார். ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்ருக்கள் நாசம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டோட உண்மையான மீனிங் இது ஒரு சித்தர் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். யாரை கொன்னும் முருகர் முருகரையோ கூட முருகர் காப்பாற்றிக்கிறது இல்லையா, அந்த எனிமியோட தாட்டை வந்து மாற்றுறாராம், அந்த கெட்ட புத்தியை அழிக்கிறாராம். அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். நீங்களும் அதை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தீய எண்ணங்கள், சில தேவையில்லாத நம்பிக்கைகள் அதெல்லாம் இது பண்ணி நீங்கள் எந்த நல்ல விஷயத்தையும் அச்சீவ் பண்ணிட முடியாது. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். ஹாப்பியாக இருந்தால் வேணுங்கிறது கிடைக்கும். சுற்றி இருக்கவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்ட் அண்ட் ஹாப்பியாக நீங்கள் பார்த்துக்கிட்டா உங்கள் லைஃப்பும் உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. கடவுள் இருக்கார், கண்டிப்பாக இருக்கார். நம்மளுக்கு மேலே ஒரு எனர்ஜி கண்டிப்பாக இருக்குது. அந்த எனர்ஜி நம்மளை வருத்திக்கணும்னு சொல்லலை, இல்லை அப்படி இல்லை. தேங்க்யூ.